ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சிபிஏ ஃபவுண்டேஷனில் பேங்க் ரீகான் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 3 இது நம்மளுடைய பிகாம் லெவல்லையும் இருக்கலாம், இல்லாட்டி சில சமயம் +2 லெவல்லையும் இருக்கும். ஓகே, இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். அதனால் சிபிஏங்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்கும்லாம் பார்க்க வேண்டாம். ஓகேயா? சரி, ஆன் 31st of March 2022, ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். The bank passbook of Namrata showed a balance of 1,50,000. ஒரு நிமிஷம் இதை படிக்க முடியுமா பார்க்குறேன். ஓகே, டு ஹர் கிரெடிட். ஓகே, டு ஹர் கிரெடிட் அப்படின்னா இட் இஸ் எ குட் பேலன்ஸ். ஓகே, while as per cash book was 1,12,050. ஓகே, நம்மள்கிட்ட இப்போ passbook equal to 1,50,000, cash book equal to 1,12,050. ஓகேயா? ஸோ இப்போ பேங்க் ரீகான் போட சொல்கிறாங்க நம்மளை. சரி, இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ரெண்டு விதமாக ஸ்டார்ட் பண்ணலாம். பாஸ்புக் டு கேஷ் புக் போகலாம், கேஷ் புக் டு பாஸ்புக் போகலாம். நான் ரெண்டுமே சொல்லிட்டுமா? ரெண்டுமே சொல்கிறேன். அதாவது ஒன்று ப்ளஸ்னா ஒன்று மைனஸ் தான் இருக்கும். ஓகேயா? சரி, இப்போ நம்ம பாஸ்புக் கொடுத்தனால பாஸ்புக் டு கேஷ் புக்கே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். She has issued checks amounting to 80,000, out of which 32,000 were presented for payment. ஓகே, சரி. ஓகே, இப்போ she issued checks for 80,000. அப்போ கேஷ் புக்கில் 80,000 ப்ளஸ்ஸாக இருக்கும். கரெக்டாக? ஆனால் 32,000 ரெப்ரசன்டட் ஃபார் பேமெண்ட். பாஸ்புக்கில் 32,000 தான் லெஸ்ஸாக இருக்குது. ஓகே ஓகே, அப்போ பாஸ்புக் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். கரெக்ட்? ஸோ பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது பிபி டு சிபி போகும்போது மைனஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் இதை ஸ்மால் ஆக்கிடுறேன். எஸ், ஓகே, எஸ். நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது செக்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க 80,000 ருபீஸ்க்கு. ஸோ கேஷ் புக் குறைச்சாச்சு 80,000க்கு. ஓகே, ஆனால் கேஷ் புக் இங்கே இருக்குது, குறைச்சாச்சு. பாஸ்புக்கில் 32,000 தான் குறைச்சிருக்கு. ஓகே, இப்படி பார்க்கும்போது அப்போ பாஸ்புக்லேருந்து கேஷ் புக் போகும்போது இன்னும் ஃபர்தராக குறைக்கணும். ஸோ பாஸ்புக் டு கேஷ் புக் மைனஸ். கரெக்டாக இருக்கா பார்க்கலாம். இங்கே இப்போ இதில் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஸோ பாஸ்புக் டு கேஷ் புக். ஸோ லெஸ் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் 48,000 போட்டாங்க. ஓகேயா? ஸோ இது கரெக்டு. அடுத்தது செகண்ட் பார்க்கலாம். She received a check of 5,000 which she recorded in her cash book but forgot to deposit in the bank. So she received a check. ஓகே, அப்போ கேஷ் புக்கில் ரிசீவ்டு செக்னா பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்ட்? கேஷ் புக்கில் ஈக்குவல் டு 5,000 ருபீஸ் அப் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்ட்? பாஸ்புக்கில் வரவேலை என்ட்ரி, அப்போ 0. ஸோ பாஸ்புக் கேஷ் புக் போகும்போது பிபி டு சிபி போகும்போது ப்ளஸ் பண்ணணும். ஓகேயா? எஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இல்லை அந்த ஸ்டார்டிங்கே பிபி போடுறேன், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பாஸ்போர்ட் கேஷ் போகும்போது ப்ளஸ் பண்ணணும். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்? 5,000 ருபீஸ். அதையும் எழுதிடலாம். ப்ளஸ். ஓகே, ஸோ add check recorded in cash book but not yet presented, not yet deposited 5,000. ஓகே, சூப்பர். அடுத்தது
தேர்டு பார்க்கலாம். ஓகே, a check of 22,000 deposited by her has not been cleared yet. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் மீனிங் தான் வேறு. முதல்ல என்ட்ரி போட்டுட்டு பேக்கெட்டில் வச்சுட்டாங்க, பேங்க்கில் போடல. ரெண்டாவது என்ட்ரி போட்டுட்டு பேங்க்கில் போட்டாங்க, ஆனால் பேங்க்கில் ஒன்றும் கிளியர் ஆகலை. ஓகேயா? அப்போ இது எப்படி இருக்கும் எஃபெக்ட்? இது அதே மாதிரி போடலாம். இது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த ஓகே, சிபி ஈக்குவல் டு முதல்ல பிபி ஆரம்பிக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். பிபி ஈக்குவல் டு 0. ஏன்னா ஹேஸ் நாட் பீன் கிளியர்ட், பேங்க்குக்கு வந்திருக்கு செக்கு, ஆனால் பேங்க்கில் ஒன்றும் என்ட்ரி போடல. சிபி இஸ் ஈக்குவல் டு 22,000 அப் ஆர் இன்க்ரீஸ். ஸோ பிபி டு சிபி போகும்போது நம்மளும் 22,000 ப்ளஸ் பண்ணணும். ஓகேயா? அதுதான் லாஜிக். ஸோ நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். எதில் ஆரம்பிக்கிறீங்களோ அதில் என்ட்ரி போட்டிருக்கு, நடந்திருக்கு. செகண்டில் என்ன நடந்திருக்கு, அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இது ஆட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஆட் செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிளியர்ட் 22,000. ஓகே, நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்களும் போடுங்க. ஓகே, அடுத்தது ஃபோர்த். மிஸ்டர் குப்தா டெபாசிட்டட் an amount of 15,700 in a bank which has not been recorded in cash book yet. அதுக்கு போன என்ட்ரி முந்தின என்ட்ரியும் கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டுட்டு பேங்க்கில் வரலை நெட்டாக. ஓகேயா? இப்போ இதில் டெபாசிட் பண்ணிட்டாங்க, கேஷ் புக்கில் என்ட்ரி போடல, கேஷ் புக்கில் என்ட்ரி போடல. ஸோ பிபி ஈக்குவல் டு பிபி, ஒரு நிமிஷம், பிபி பிபி ஈக்குவல் டு, நீங்கள் எழுதிக்கோங்க, பிபி ஈக்குவல் டு 15,700 இன்க்ரீஸ், சிபி ஈக்குவல் டு 0. கரெக்ட்? நான் கேஷ் புக்கில் என்ட்ரி போடல. இப்போ பிபி டு சிபி போகும்போது 15,700 கரெக்ட் மைனஸ் பண்ணிடணும். ஓகேயா? எஸ், எடுத்துடலாம். ஓகேயா? சூப்பர். ஸோ பிபியில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, கேஷ் புக்கில் என்ட்ரி போடவில்லை. ஸோ மைனஸ் பண்ணோம், கரெக்டாக இருக்கும். அமௌண்ட் டெபாசிட்டட் பட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் 15,700. Okay, last entry. Fifth, bank has credited an interest of 1,500 while charging 250 as bank charges. அப்படின்னா அது கேஷ் புக்கில் என்ட்ரி வரலன்னு அர்த்தம். கேஷ் புக்கில் என்ட்ரி வரவில்லை. ஓகேயா? ஸோ பாஸ்புக் ஈக்குவல் டு 1,500 ப்ளஸ் போட்டுடலாம். ஓகே, அண்ட் 250 மைனஸ். கரெக்ட்? நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தானா பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பேங்க் சார்ஜஸ்னால் மைனஸ் ரெடியூஸ் ஆகும். கேஷ் புக் ஈக்குவல் டு 0. ஸோ பிபி டு சிபி போகும்போது இந்த 250 1,500 வந்து ப்ளஸ் பண்ணாங்கள்ல, அதை மைனஸ் பண்ணிடணும். ஓகே, 250 ப்ளஸ் பண்ணிடணும். ஏன்னா கேஷ் புக்கில் என்ட்ரி வரல, we have to reverse the transaction basically. அப்போ தான் ரெகன்சைல் ஆகும். ஓகேயா? ஸோ என்ன போட்டிருக்கீங்க? 250 ப்ளஸ். ஓகே, ஆட் பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் பை பேங்க் 250. சூப்பர். அடுத்தது லெஸ் இன்ட்ரெஸ்ட் அலோட் பை பேங்க் 1,500 லெஸ். அவ்வளோதாங்க. யா, எஸ். ஓகே, ஸோ பேலன்ஸ் as per கேஷ் புக் ஈக்குவல் டு, ஸோ நீங்கள் 3 ப்ளஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, 3 மைனஸ் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் பண்ணதை ஆட் பண்ணிங்கன்னா
27,250 வரும். ஓகே, மைனஸ் த 62,500 வரும். ஸோ நீங்கள் நெட்டாக போட்டிங்கன்னா 1,12,050 வரும். ஓகே, இட் இஸ் சேம் ஆஸ் கேஷ் புக் பேலன்ஸ் இயர். சேம் ஆஸ் கேஷ் புக் பேலன்ஸ். சூப்பர், டேலி ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிரான்சாக்ஷனும் நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. இது பாஸ்புக் டு கேஷ் புக். இப்போ பாஸ்புக்கில் என்ன நடந்து, கேஷ் புக்கில் என்ன நடந்து, அப்போ என்ன பிஆர்எஸ் போடணும். ஓகேயா? இந்த சம் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.